இங்கு மண்ணாலாகிய திருவோட்டினை ஏந்திய கையராய் வந்தமை சிருட்டி காரியம் குறித்தது என்று சொல்லி, மண் அப்படிங்கிறது உற்பத்தியை செய்யக்கூடியதில் சிருட்டி என்று சொல்லக்கூடியது, அதாவது என்ன சொல்கிறது, படைத்தல் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது என்று சொல்லி, அது மண்ணாலாகிய திருவோட்டினை ஏந்திய கையராய் வந்தமை சிருட்டி காரியம் குறித்தது. சிருட்டியில் பட்ட உயிர்கள் யாவையும் மலநீக்கம் பெற்று சுத்தமாக்கப்படும் என்ற குறிப்பை தன்னுள்ளே துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது அப்படின்னா, அந்த ஓட்டை கொடுக்குற பொழுதே சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஓடு சாதாரணமான ஓடு இல்லை, அதாவது பொன்னால் செய்த ஓட்டை விட சிறந்தது, தன்னுள் வரக்கூடிய பொருள்களை தூய்மையாக்குவது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அது பெருமானுடைய ஒரு இது சொல்கிறார் அங்கே. அப்படி சொன்ன உடனேயே இப்போ அந்த ஓட்டை கொடுத்துட்டு நீ நில் என்று சொல்லி, தந்து நில் என்றான் என்று சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், என்றவர் விரைந்து கூற இருந்தவர் இந்த ஓடு சென்று முன் கொணர்வான் புக்கார் கண்டிலர் திகைத்து நோக்கி நின்றவர் தம்மை கேட்டார் நெடியும் காணார் மாயை என்றும் அங்கது அறிந்திலார்தாம் உரைப்பதொன்று இன்றி நின்றார். போய் தேடுறாரு, வீடு புறம் தேடுறாரு, எங்கேயும் கிடைக்கல. அப்படி கிடைக்காதனால அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், திகைப்பு. சரி, ஒரு பொருளை வாங்கி வச்சா அந்த பொருளை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் வாங்கணுன்னா அந்த பொருளை அவங்க கேட்குற பொழுது கொடுக்கணும், பத்திரமா கொடுக்கணும். அப்படி அந்த கொடுக்க முடியலன்னு அவர் வருத்தப்படுறார். அதான் சொல்கிறார், அவர் மிக விரைவாக அதிகாரத்துடன் சொல்லுதலும் அந்த பெரியவர் யோகியார் கொடுத்த திருவோட்டினை விரைந்து சென்று கொண்டு வருவதற்காக வீட்டினுள் புகுந்தார். தொண்டனார் அதனை தான் வைத்த காப்புறும் எல்லையில் காணாதவராயினார். போய் வச்ச இடத்துல பார்க்குறாரு, இல்லை, மனை முழுக்க தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. இதை சாமி மறைச்சிட்டு தானே வர்றார். அப்படி மதிமயங்கி நோக்கி அங்கே நின்றாரையும் கேட்டார். யாரும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. தாமே பிற இடங்களிலும் தேடி பார்த்தும் அதனை காணாராயினார். எல்லா பக்கம்